ஃபேமிலி ஆல் ஓவர் த வேர்ல்ட். நான் தான் உங்கள் சீஃப் அண்ட் வீக்கானுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வெனஸ்டே மெசேஜுக்கு போடக்கூடிய ஒரு எக்ஸாக்டான ஒரு டிஷர்ட் தான் நான் போட்டிருக்கேன். அதில் என்னென்னா, மே த கிளிக் பி வித் யூ. உங்களோட கிளிக் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. ஆல்ரைட் காய்ஸ், இது ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. அண்ட் இப்போ நடந்த இந்த ஒரு வீக்கான் தான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப அன்பிலீவபிளான வீக்கான். ஆல்ரைட், இங்கே நடந்ததுலேயே உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா அது என்னென்னா, ஒரு வெனஸ்டே மெசேஜ் வர்றதுக்கு காரணமாக இருந்ததுமே இப்படி உருவான ஒரு வீக்கான்ல இருந்து தான். ஸோ இதே ஹோட்டலில் தான் அன்றைக்கி நடந்த ஒரு வீக்கானில் இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருந்தேன். இதே டாப் ஃப்ளோரில் கலை, விபி கலை, அவங்க என்னோட ரைட் ஹேண்ட். எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பவர் லேடி. ரைட், அவங்க என்கிட்ட சீஃப், இந்த ஒரு வீக்கான் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ த்ரூ வீடியோவாக ஒரு 8 வீக்ஸ்க்கு உங்களால் போட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி வீக்கான்லேருந்து வந்த ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க சீஃப்ங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் அது ஒரு 8 வீக்ஸ்க்கு சொன்ன ஒரு ரிமைண்டர் மெசேஜ் தான். அப்போது 8 வீக்கில் ஸ்டார்ட் ஆனது தான் இப்போது 500 வீக்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. அப்படின்னா 10 வருஷம். ரைட், ஒரு 10 to 11 வருஷம் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா இது ரொம்பவே அன்பிலீவபிள் தான். இதெல்லாம் எங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சேம் இதே இந்த ஆலிவ் ட்ரீ, இந்த சேம் ஹோட்டலில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வெனஸ்டே மெசேஜை நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆல்ரைட், இப்போ நான் திரும்பவும் வந்திருக்கேன். ஓகே, அண்ட் இப்போ தான் ஒரு அன்பிலீவபிளான ஒரு வீக்கான முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். இப்போ தான் ஒரு கிரேஸியான சூப்பர் சார்ஜரான மீட்டிங்ஸை அப்ளைன்ஸோட நாங்கள் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அங்கே விசிஸ், ஏவிபிஸ், வி பார்ட்னர் நாமினிஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் யார் இருந்தாங்கன்னா அந்த கிரேட் ஒன்னான ஜாப்பா அண்ட் தாத்து ஸ்ரீ விஜய். சிம்பிளாக சொல்லணும், அது ரொம்பவே அன்பிலீவபிளாக இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ இங்கே இருக்கேன், இந்த ஒரு ஆலிவ் ட்ரீ ஹோட்டலில். இங்கே ஐரிஷ், லோரென் அண்ட் கிரி இவங்க எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க. ஐரிஷ் தான் சொன்னார், அஃப்கோர்ஸ் சீஃப், நீங்கள் அமைதியாக இங்கே உட்காருங்க, உட்காந்து இந்த ஒரு வெனஸ்டே மெசேஜை போடுங்க அப்படின்னு சொன்னார். ரைட், அதனால தான் நானுமே இப்போது இங்கே இருக்கேன். ஓகே, இல்லைனா நான் என்னோடய ரூமில் இருந்துட்டு என்னோடய ஐபேடில் தான் இந்த ஒரு வெனஸ்டே மெசேஜை நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பேன். இங்கே லிங் இருக்கார், ஜேமிசன் கேமராக்கு பின்னாடி நின்றுருக்காரு அண்ட் மைக் என்னை சுற்றி நின்றுருக்காரு. அவர் அங்கே சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரைட், நான் இந்த ஒரு வீக்கானை பற்றி ஒரு சம்மரைஸ் உங்கள் எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு வீக்கானுக்கு வந்த எல்லாரும் அவங்களோட ஹோம் டவுனுக்கு எல்லோரும் போயிருந்திருப்பீங்க. ஐ மிஸ் யூ ஸோ 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 மச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா வீ கிட்ஸ், வீ டீன்ஸ், அங்கிள் சீஸ், மிஸ்ஸஸ் யூ, மிஸ் யூ ஸோ மச். ஓகே ரைட், இந்த ஒரு வீக்கான்லேருந்து உங்களோட ஹோமுக்கு என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா, அண்ட் இந்த ஒரு வீக்கானுக்கு வராதவங்க பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய அந்த ஒரு வீக்கானுக்கு நீங்களாம் வாங்க. ஏன்னா வீக்கான் அப்படின்றது ஒரு இடம், அந்த இடத்துல தான் நம்மளுக்கு நிறையா கிளிக்ஸ் கிடைக்கும். ரைட், ஸோ அதுதான் என்னோட டிஷர்ட்டில் மென்ஷனாக இருக்கிற மாதிரி, மே த கிளிக் பி வித் யூ. உங்களோட கிளிக் அண்ட் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த ஒரு வீக்கான்லேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் அடிக்கடி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஸ்லைட்டாக நான் கொஞ்சம் எமோஷனல் ஆவேன். ஏன்னா அந்த ஒரு டைமில் நான் என்னோட அம்மாவை பற்றி நான் நினச்சிட்டு இருப்பேன். அந்த ஒரு உயிரை அந்த கடவுள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஒரு ட்ரீமை ஃபைன் பண்ணுறீங்கன்னா, ரைட், நான் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ட்ரீம் உங்களோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப்காக கொண்டு வரும். அந்த மாதிரி உங்கள் ட்ரீம் இருக்கணும். மேபி நான் சொல்கிறது அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கூட இருக்கலாம். அண்ட் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லாமல் இருந்து ஒரு 26 வருஷம் கழித்து இவ்வளோ நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தாண்டி நான் குவிட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய ட்ரீம் அந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. அந்த இடத்துல என்னோடய ட்ரீம் என்னை ஹங்க்ரியாக வச்சுக்காது. ஆல்ரைட், ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுங்கிறது நீங்கள் நல்லா தெரியும். ஸோ இந்த பிஸ்னஸ் ட்ரீம் இல்லாமல் ஒரு சாதாரணமாயிடும், லைக் எதுவுமே இல்லாத மாதிரி. உங்களோட ட்ரீம் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு பெயின் அல்லது சேலஞ்சஸ், அந்த இடத்துல நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகுறது, அது எல்லாமே
ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமே தவிர ஃப்யூச்சரில் அது ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது உங்களுக்கு திரும்ப ரிட்டன் வராது. பட் அதுவே உங்ககிட்ட அந்த ட்ரீம் இருக்குன்னா ரைட், இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வருவீங்க. ரைட், உங்களோட ட்ரீமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி வருவீங்க. இந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் ட்ராவல் ஆகிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு ரீசன். ரைட், அதுதான் உங்களோட கோல். நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு பிராண்ட் நியூவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க. உங்களோட ட்ரீமை ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிங்க. நான் இதை எதுக்கு பண்ணுறேங்கிறத கண்டுபிடிங்க. அண்ட் யாருக்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கிறத அதையும் நினச்சி பாருங்க. ஆல்ரைட், இந்த ஒரு வீக்கானில் லத்திகா சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு உங்கள் கண்ணெலாம் நீங்கள் மூடுங்க. உங்களோட ட்ரீமை நீங்கள் வந்துட்டு ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு போகும்போது தான் இது இந்த ஒரு ஜோனில் ரொம்பவே ஃபண்டமெண்டலான விஷயம். இதை நான் ஒரு விளையாட்டுக்கு நான் சொல்லலை கைஸ், வேற ஒன்றுமே கிடையாது. ட்ரீம் ட்ரீம் இதுதான் உங்களோட ஜோனியில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிளிக். ஸோ உங்களோட ட்ரீமை நீங்கள் கண்டுபிடிங்க. அண்ட் டே 2, ஆல்ரைட், நான் டெசிஷனை பற்றி நான் பேசியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஜோனிலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஹாபியும் கிடையாது. ஓகே, அண்ட் நீங்கள் இதை வந்து ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஜோனியும் கிடையாது. என்னை யாரும் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம். இந்த ஜோனியில் வந்த ஒவ்வொருத்தருமே நீங்கள் எப்படி வந்திருப்பீங்கன்னா, ஓகே எனக்கு இது கிடச்சிடுச்சு, நான் இதை ட்ரை பண்ணுறேன் அண்ட் தட்ஸ் ஓகே, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறையா பேர் வந்து எப்படி சைன் அப் ஆயிருப்பீங்கன்னா, இது நம்மளுக்கு சூட் ஆகுமா, நம்மளால பாசிபிளா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நீங்கள் சைன் அப் இருப்பீங்க. ரைட், அண்ட் நீங்கள் உண்மையிலே சக்ஸஸ் ஆகணும் அண்ட் நீங்கள் உண்மையாகவே ஒரு மேக்ஸ் அவுட் கிங் ஆர் குயினாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு டேயில் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். அங்கே வந்து உங்களோட ஸ்டோரியை சொல்லணும். இதில் வேறு சாய்ஸ் கிடையாது. இந்த ஒரு பெரிய டெசிஷனை நீங்கள் கையில் எடுங்க. ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து கியூனட்டோட ஒரு டேட்டிங்லாம் போயிட்டுருக்கு கிடையாது. ஓகே, கியூனட் வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, கியூனட் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க அண்ட் உங்களுக்கு நீங்களே ஆன்சரை சொல்லிக்கோங்க. நான் கியூனட்டை கையில் எடுத்துக்கிறேன். ஒரு லாஃபுல்லாக இருக்கிற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நான் ஒரு மேக்ஸ் அவுட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் லைஃப் பார்ட்னர். காய்ஸ் என் கூட இருக்கீங்களா? நீங்கள் இந்த வேர்ல்டில் நீங்கள் எந்த ஒரு மூலையிலேருந்து இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அண்ட் நீங்கள் வீக்கானுக்கு வரலனாலும் பரவாயில்ல, சரி வராமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் எல்லாத்தையும் ஆஸ் அ மேரிடாக உங்களை நான் சர்டிஃபை பண்ணுறேன். ஆல்ரைட், ஓகே, நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட், அண்ட் இங்கேருந்து நான் உங்கள் எல்லாத்தையும் நான் கேட்குறேன், உங்கள் லைஃப் லாங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்ட்னராக இந்த ஒரு கியூனட்டை நீங்கள் கையில் எடுத்துக்க முடியுமா? உங்களோட அல்டிமேட் பார்ட்னர் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஆல்ரைட், உங்கள் லைஃப் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்க போகுது. உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியில் நீங்கள் கியூனட்டில் கிடையாது, கியூனட் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் இப்போவே பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி ஆகணும். ஓகே, இந்த அவர் சொல்லிட்டாரு. ரைட், ஓகே, இப்போ நான் உங்களை அஃபீஷியலாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு மேக்ஸ் அவுட் கிங், மேக்ஸ் அவுட் குயின். ரைட், அண்ட் உங்களோட ஜேர்னியில் கியூனட் உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரீமை வச்சு உங்களோட இந்த பெரிய டெசிஷன் நீங்கள் எடுங்க. இந்த ஒரு பெரிய டெசிஷன்னா ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ், ஒரு பெரிய சேஞ்ச். நீங்கள் கியூனட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சனாக இருக்கிற மாதிரி கியூனட்டுக்கு அப்புறம் உங்களால் இருந்து எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் கியூனட்டுக்கு அப்புறம் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பேராடிகிராம் ஷிஃப்ட் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கிளிக் இருக்கணும். இந்த இடத்துல உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ரைட், உங்களோட ஃபேமிலிக்கு போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை அடாப்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் ஆகணும், இதுக்கு நீங்கள் அக்காமடேட் ஆகணும். இந்த ஒரு 3 இயர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு டைமில் நீங்கள் ஒரு சீரியஸான ஸ்விட்ச்டானாக இருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனர், உங்களோட கோலை நோக்கி ஓடக்கூடிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆண்டர்ப்ரனர். ஆல்ரைட், இது உங்களோட ஒரு பெரிய டெசிஷன். இந்த ஒரு டெசிஷனை தான் நாங்கள் ஒரு டே 2ல் எடுத்துருந்தோம். அண்ட் டே 3 நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் சொல்கிறாங்க, ஓ இதுதான் ரிஜெக்ஷனா அப்படின்ட்டு. சாரி, நான் என்னதான் சீஃபாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அப்ளைனாக இருந்து எவ்வளோ பெரிய ப்ரெசன்டேஷன் எடுத்தாலும் சரி, எனக்கும் சரி, ஜாப்பா அண்ட் தாத்தோ ஸ்ரீ விஜய் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே நடக்கிறது தான். இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, ஜாப்பாவுக்கும் ரிஜெக்ஷன் நடந்துட்டுருக்கு, தாத்தோ ஸ்ரீ விஜய்க்குமே ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, அருண் நட்லி சத்தி எல்லாத்துக்குமே ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இது வந்து ஒரு பார்ட், உங்களோட ஜேர்னியில் இது ஒரு ஜஸ்ட் ஒரு பார்சலாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான். நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக சக்ஸஸ் ஆக போகிறீங்கன்னா ஜஸ்ட் இது உங்களோட ஒரு பார்ட். கைஸ் என் கூட இருக்கீங்களா? ஸோ ஆல்ரைட்,
என்னால இத ஸ்டாப் பண்ணலாம் முடியாது. பட் உங்கனால இத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத என்னால சொல்லி தர முடியும். இத ஹேண்டில் பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, நீங்க அந்த ரிஜெக்ஷன நீங்க பார்த்து புடிக்கல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க அத ஹேட் பண்றீங்கன்னு அர்த்தம். எனக்கு இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. என்னோட மைண்ட், என்னோட ஹார்ட், என்னோட சோல். ஓ யா! ரிஜெக்ஷன். எனக்கு ரொம்ப ரிஜெக்ஷனா இருக்கு. ஜஸ்ட் இந்த மாரி நீங்க புலம்பிட்டு தான் இருப்பீங்க. அண்ட் இதுதான் உங்களோட ரியாக்ஷன். இது ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன். இது உங்களோட எனர்ஜிய டவுன் பண்ணும். உங்களோட மோஜோவ டவுன் பண்ணும். அண்ட் இது உங்கள டிப்ரஷனுக்கு கொண்டு போகும். உங்கள அந்த டிப்ரஷன் ஸ்டேஜ்ல உங்கள வச்சுக்கும். அண்ட் நெகட்டிவிட்டி ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்க சேட் ஆவீங்க. அண்ட் இதே ஒரு மைண்ட் செட்டோட உங்களோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சேனல் நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க எப்படி திரும்ப வர முடியும்? நான் சொல்ற மாரி நீங்க செய்யுங்க. அண்ட் இந்த ஒரு கிளிக்க நான் தாத்தோஸ்ரீ விஜய் கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். நீங்க இந்த ரிஜெக்ஷன லவ் பண்ண லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா தாத்தோஸ்ரீ விஜய் அந்த ஸ்டேஜ்ல சொல்றப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். 100 ரிஜெக்ஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு மெச்சூரான நெட்வொர்க் மார்க்கெட்டரா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க 1000 ரிஜெக்ஷன்ஸ பார்த்துட்டு வரீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் ஒன் டே நீங்க ஒரு வி பார்ட்னரா நீங்க மேல நிப்பீங்க. ஜஸ்ட் நான் என்னோட மைண்ட்ல நான் ப்ரோகிராம் பண்ணிக்கிட்டேன். ரிஜெக்ஷன் வந்து குட் தான்னு. ஏன்னா நான் வந்து சீஃப்க்கு கிட்ட போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு கிட்ட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா 1000 ரிஜெக்ஷன்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கேன்னா, நான் அவ்வளோ கிட்ட வந்துட்டேங்கிறதுக்கு தான் அர்த்தம். ஓகே, எனக்கு இவ்வளோ சைனப்ஸ் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கிறனால தான்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதை நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் ஆனால் உங்கள் கையில் இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை எப்படி பண்ணணுன்றது நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கிடைக்கிற அந்த கிளிக்ல இருந்து அந்த ரிஜெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு ரிஜெக்ஷனுமே உங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ப்ரெசண்டராக மாற்றும். அது உங்களை ரொம்ப ஸ்விட்ச்ட் ஆன் நெட்வொர்க்கராக மாற்றும். இது உங்களை ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நெட்வொர்க்கராக மாற்றும். எவ்ரி திங் நடக்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த டைமில் நீங்கள் வந்து பெட்டர் ஆவீங்க. அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு, ஆமாம் இது ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் டெசிஷன் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த நோ சொல்கிற இடத்துல இருக்கிறவங்கள எப்படிலாம் எஸ் சொல்ல வைக்கலான்ற மாதிரி நீங்கள் கற்றுப்பீங்க. அப்படி எஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எஸ் சொல்கிறவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் கற்றுப்பீங்க. காய்ஸ் என் கூட இருக்கீங்களா இல்லையா? நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியுதா? எனக்குமே ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ டோன்ட் கேர், ஐ லவ் இட், ரைட்? ஏன்னா இந்த ஒரு கேமில் அது வர நான் ரொம்ப பெட்டர் ஆகிட்டுக்குன்னு அர்த்தம். நான் ஒரு பெட்டர் நெட்வொர்க்கராக வந்துட்டுருக்கேன் அப்படின்னா 1000 ரிஜெக்ஷன்ஸ் நான் ஹிட் பண்ணுறப்ப தான். சிம்பிளாக சொல்கிற அந்த இடத்துல நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருப்பீங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ உங்களோட பேராடைகிராமை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. லாஸ்ட் டே நாங்கள் ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசினோம். அது ரொம்பவே சேலஞ்சஸும் கூட. மேபி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பரவாயில்ல, ஆனால் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நிறைய சேலஞ்சஸ் நடக்கும். நியூஸ் பேப்பர்ஸ், கவர்மெண்ட், கூகுள் சர்ச், வாட் எவர், எது உங்களை ஸ்டாப் பண்ணலன்னு பரவாயில்ல. அது உங்களால் உங்கள் கையில் இல்லை. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களோட கண்ட்ரோல் இருக்கிறது என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு விம்பா ஆர் வாரியரான்றது தான். ஐசன் கூட இருக்கீங்களா? நான் ஸ்விட்சனாக இருக்கிற டைமில் 12,500 பீப்புளை வந்துட்டு பெர்மனண்ட்டாக ஸ்விட்சனாக இருக்கிறவங்கள நான் மாற்ற முடியும். ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆல் ரைட், என்ன நீங்கள் லிசன். இந்த ஒரு லைஃப்பில் மொத்தம் 2 விதமான பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க யாருன்னா விம்ஸ், இன்னொருத்தவங்க யாருன்னா வாரியர்ஸ். அண்ட் 99.99% இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண ஒரு விம்ப் தான். ஓகே, உங்களுக்குள்ள உங்களோட ட்ரீம் இருக்காது. எதுக்காக ரன் பண்ணுறோன்றதுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட பர்பஸ் தெரியாது. உங்களுக்கு இது புரியுதா? பட் இன்னைக்கு இந்த ஒரு வெனஸ்டே மெசேஜ் மூலிமா இருந்து நீங்கள் அதுலேருந்து இன்னொரு பார்ட்டில் இருக்கிற அந்த ஒரு வாரியர் அந்த இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வெதர் நீங்கள் வந்துட்டு ஒரு கார் ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி, காய்ஸ் நான் சொல்கிறேன், இந்த ஒரு வெனஸ்டே மெசேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தயவுசெய்து நீங்கள் ட்ரைவ் பண்ணாதீங்க. வெதர் நீங்கள் ஆஃபீஸில் உங்கள் க்ரௌடோடு இருந்தாலும் சரி, ஆர் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களோட இருந்தாலும் சரி, இந்த டைமில் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே இந்த அங்கிள் சீஸோட என்ஜாய் பண்ணுவாங்க. இதை நான் உங்கள் எல்லாத்துக்குமே நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஐ ஆம் அ வாரியர். எனக்கு சுத்தமாக சவுண்டு கேட்கல. ஒன் மோர் டைம் சொல்லுங்கள். ஐ ஆம் அ வாரியர். காய்ஸ் இப்போ தான் அவங்க எல்லாத்தையுமே நான் ஹியர் பண்ண முடியுது. மறுபடியும் இன்னொருக்கா இங்கே இருந்து சொல்லுங்கள். உங்களோட ஹார்ட்ல இருந்து சொல்லுங்கள். ஐ ஆம் அ வாரியர். நீங்கள் வாரியராக இருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மேக்ஸ் அவுட் கிங் அண்ட் மேக்ஸ் அவுட் குயின். ஆல்ரைட், எவ்ரி அன்பிலீவபிள் வி பார்ட்னருமே அந்த ஸ்டேஜ்க்கு வராங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள அவங்களோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்னா, அவங்க எல்லாருமே வாரியர்ஸ். அவங்க எல்லாருமே ஜாப்பா அண்ட் தாத்தோஸ்ரீயோட வாரியர்ஸ். நான் அந்த ஒரு ஸ்டேஜில் நான் ஷேர் பண்ண அந்த ஒரு ஃபைனல் திங் என்னென்னா, காய்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சம்மரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய பயம் என்னென்னா,
அந்த எவ்வளோ ஹைட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கிறது தான். இது வந்து ஒரு ஸ்பைடரை பார்த்தோ ஒரு பாம்பு பார்த்தோ வரக்கூடிய பயம் கிடையாது. அண்ட் இதெல்லாமே உங்களோட யங் ஸ்டேஜில் இதெல்லாமே நீங்கள் பார்த்து பயந்துருப்பீங்க. சம்திங் என்னென்ன நடந்திருக்கலாம், அந்த இடத்துல கிளிக் கூட நடந்திருக்கலாம். பட் ஒரு ஹியூமன் ரேஸில் நம்ம போயிட்டு இருக்கோம்னா அங்கே நடக்கிற அந்த ஒரு அல்டிமேட் பயம் என்னென்னா அது உண்மையிலேயே ரொம்ப சேடாக இருக்கும். ஏன்னா இது ஐரிஷ்க்கு தெரியும், லோரியனுக்குமே அது இருக்குது, ஜேமிஷனுக்குமே அது இருக்குது, டிங்குக்குமே அது இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு பீப்புள் நம்மள என்ன நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. கைஸிங் கூட இருக்கீங்களா? அண்ட் ஒரு மணி நேரம் உங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பீப்புளெலாம் நம்மளை பார்த்து என்ன நினச்சிருவாங்களோன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்பவே தப்பு. உங்களுக்கு இது புரியுதா? எல்லாருமே எதுக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்கன்னா மற்றவங்க பார்த்து நம்மளை என்ன நினச்சிருவாங்களோன்னு நினச்சிட்டு தான். டைமில் உண்மையிலே நீங்களாக இருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக இல்லை, உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் இதான் உண்மையும் கூட. நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஆகணும் அப்படின்னா மென்டலி உங்களை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், எமோஷ்னலாகவும் வச்சுக்கணும், அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த டைமில் தான் நீங்கள் ஒரு 100% பீப்புளாக இருப்பீங்க. அந்த டைமில் தான் நீங்கள் ஃப்ரீடமாக இருந்து எங்கேருந்து எங்கே போகணுங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும். மற்றவங்க என்ன நினச்சிடுவாங்களோ நினச்சிட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா இது உங்களோட லைஃப், இது உங்களுடைய ட்ரீம், உங்களோட ஃபேமிலி, உங்களுடைய சில்ட்ரன், உங்களோட பேரண்ட்ஸ், அண்ட் இது உங்களோட சக்ஸஸ். இதில் பக்கத்தில் இருக்கிற மொரான்ஸ் எல்லாம் உங்களோட லைஃப்பில் வந்து திணிச்சிட்டு அவங்க என்ன நினச்சிருவாங்களோ நினச்சிட்டு நீங்கள் பயந்துட்டு இருக்காதீங்க. அண்ட் மெயினாக இது என்ன பண்ணணும்னா அவங்களோட க்ரோத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும். அண்ட் உங்களோட பொட்டென்ஷியல் லிமிட்லெஸ்ஸாக இருக்குன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிவிடும். கைஸ் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப புரியுதா? அண்ட் இப்போது என்கிட்ட உன்னோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு கிரேட் மென்டார்ஸ் 2 பேர் இருக்காங்க. யாருன்னா அந்த தாத்தா ஜாப்பா அண்ட் தாத்தோ ஸ்ரீ விஜய். இப்போ அவங்க 2 பேர் இருக்காங்கன்னா மற்ற பீப்புள் யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஜாப்பா அண்ட் தாத்தோ ஸ்ரீ விஜய். அவங்க 2 பேர் தான் நான் வாழணும்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கான காரணமுமே கூட. உங்களுக்கு இது புரியுதா? வெதர் நான் வந்து ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆஃப் ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆல் ரைட், இல்லை ஒரு ஏரோப்ளைனில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒரு ஏர்போர்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கேமரா முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, பீப்புள் என்னை பற்றி என்ன நினச்சாலும் எனக்கு பரவாயில்ல. நான் தான் ஆத்மன் சேனாதி ராஜா. நான் ரொம்ப ஃப்ரீ. கைஸ் என் கூட இருக்கீங்களா? அண்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபீலிங் இந்த வேர்ல்டுலேயே. நீங்கள் அதை ஜஸ்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் உங்களை நீங்களே செட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃப்ரீ அப்படின்ட்டு. இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களை பொறுத்தது தான். ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த இடத்துல ட்ராவலிங்கில் போயிட்டு இருந்திருக்கலாம், ஆர் ஏர்போர்ட்டில் இருக்கலாம், வேறவர் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, டூ த மங்கி, டூ த மங்கி, டூ த மங்கி. கேமரா முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த ஒரு வெனஸ்டே மெசேஜில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது இங்கே மேட்டரே கிடையாது. இது உங்களோட லைஃப், இது உங்களோட ட்ரீம். உங்களை நீங்களே செட் பண்ணிக்கங்க, நீங்கள் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. உங்களோட ஒப்பீனியன்ஸை அதர் பீப்புள்ஸ்க்கு கொடுக்காதீங்க. அவங்க யாரும் உங்களை விலை கொடுத்துவாங்களா? அவங்க யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண கிடையாது. அவங்க யாரும் உங்களோட பில்லுக்கு வந்து பே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற டைமில் அவங்க சொல்கிறதெல்லாம் ஏன் நீங்கள் முதல்ல கேட்டுட்டு இருக்கணும்? காய்ஸ் நீங்கள் என் கூட இருக்கீங்களா? ஜஸ்ட் உங்களை நீங்கள் ஃப்ரீயாக செட் பண்ணிக்கோங்க. பீப்புள் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு வரி பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ட் அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பறப்பீங்க. ஜஸ்ட் இது மேஜிக்கலாக இருக்கும். இந்த ஒரு எமோஷ்னல் வீக்கானில் இதெல்லாம் தான் நடந்தது. ஆல்ரைட். அண்ட் காய்ஸ் உங்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் ஜாப்பா அண்ட் தாத்து ஸ்ரீ விஜய் உங்களையுமே நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க 2 பேருமே இன்றைக்கி தான் போனாங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வெனஸ்டே மெசேஜ் வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் லைவை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு வீடியோவை லோரின் இது எல்லாத்தையுமே அதில் போட்டுருவார். அண்ட் நான் இப்போ டிக்டாக்லேயுமே இருக்கேன், @சேனாதிராஜா. ரைட். அதில் நம்மளுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நிறையா க்ரேஸியான கண்டென்ட் இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுமே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ என்னை நீங்கள் டிக்டாக்லேயுமே பார்க்கலாம். ஸோ என்னை நீங்கள் இன்ஸ்டாலையும் பார்க்கலாம், அண்ட் ஃபேஸ்புக்லாம் பார்க்கலாம், அண்ட் ஆல்சோ மை வெனஸ்டே மெசேஜ், அண்ட் உங்களோட ட்ரீம்ஸ்லேயுமே என்னை பார்க்கலாம். ஐ லவ் யூ கைஸ்.